ஸோ அன்பானவர்களே, எப்பா ஃபுல் கதையை சொன்னால் போர் அடிச்சுட்டுப்பா. ஸோ இப்படியே போகிறது வாழை மீனுக்கும் திருக்க மீனுக்கும் கல்யாணம், அப்புறம் செத்து போன கருவாடுக்கும் உயிரோடு இருக்கிற மீனுக்கும் லவ்வு. பாட்டு பாடுவாயா? பாட்டு பாடுவான் சும்மா அப்படியே கருவாடே கருவாடே மீனே மீனே கருவாடுக்கு மீனுக்கு கல்யாணம் அடங்கோ கால ஊதி. ஸோ இப்படி என்னாவது கதை போயின்னு சரி இப்படி வேணாம் போய் என்னன்னாக்க மக்கள் விழிப்படைச்சிட்டான். புரியுதா? என்னடா 5 வருஷம் வந்து வெறும் ஒரு குவாட்டரையும் பிரியாணியும் கொடுத்துட்டு ஆட்டையை போட்டுட்டு போகிறவங்க உயிரில் மேலான ஓட்டு உரிமையை சொல்லிட்டு 2026 மிகப்பெரிய புதுமையான வருடம் அல்லவா, மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறது அல்லவா. இப்போ என்ன சொல்கிறான், 5 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபாய், 5 வருஷத்துக்கு எவ்வளோ கூட்டிப்பார்ப்பா. அப்போ எனக்கு வந்து நீ எவ்வளோ கொடுக்கணும், குறைஞ்ச பட்சா எவ்வளோப்பா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கணக்கு போடுப்பா, 5 வருஷத்துக்கு எவ்வளோப்பா, அந்த மொத்த தொகையும் கூட ஓட்டு போடுறான். விழிப்படைந்து விட்டான் தமிழ், விழிப்படைந்து விட்டான். 5 வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கணக்கு போட்டு ஒரு ஓட்டுக்கு கூறாயா, வீட்டில் 10 ஓட்டு இருக்குது தரண்டான்ட்டான்.